நான் மாடி தோட்டத்துக்காக தயார் பண்ண இந்த மண் கலவையிலிருந்து நான் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. நான் கடைசியாக காமிக்கிறேன். இதில் என்னென்ன கலந்துருக்குன்னு பாருங்கள். மாட்டுச்சாண உரமும் நல்ல மக்கிய இலைத்தழையும் சேர்த்து ஒரு மண் கலவை தயார் பண்ணேங்க. அது எல்லா தொட்டிலும் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டேன், நல்லா மக்கணும் அப்படின்றதுக்காக. ஏற்கனவே போட்டு வச்ச இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட செடி வளர்ந்துருக்குங்க. என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தண்டுக்கீரைங்க. அப்படி தலை இருக்குங்க. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இதில் அறுவடையும் முடிச்சாச்சு. இது எல்லாமே பார்த்தா மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த கீழா நல்லி செடி பாருங்கள், கீழா நல்லி வளர்ந்துருக்கா. பக்கத்துலேயே தக்காளி செடி வந்திருக்குது. இங்கே பாருங்கள் சொடக்கு தக்காளியும் இந்த மணத்தக்காளியும் ஒரே மாதிரி இருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் கருத்து இருந்தால் அது மணத்தக்காளி. இதோ பாருங்கள், இது குப்பை மீனிங்க. பக்கத்துலேயே பப்பாளி கன்று இருக்குது, பருப்பு கீரை இருக்குது, அப்புறம் இந்த சுங்காங்காயோட கொடி இருக்குது. இன்னும் கூட இந்த தொட்டியில் பேர் தெரியாத செடிகள் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது முளைக்கீரைன்னு நினைக்கிறேன். இதில் தண்டுக்கீரை நிறைய வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? பாருங்கள், இன்சுலின் செடி வச்சுருக்கிற ஒரு தொட்டியில் ஒரு தண்டுக்கீரை தானாகவே விதை வந்திருக்கு பார்த்தீங்களா? இதோட விதைகள் தான் மண் கலவையில் சேர்ந்து இந்த மாதிரி நாற்று விட்டா மாதிரி தண்டுக்கீரை வந்திருக்குதுங்க. இயற்கை நமக்கு எதிர்பாராமல் சில பரிசுகளை தரும். அதில் ஒன்று தாங்க இது.